ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் பாய்ஸ் ஆஃப் பேச அனிமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், சோலாண்ட் அப்படியே அனிமியில் எபிசோட் 79 நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதுசாக சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னால் மார்னிங் மட்டும் தான் வாய்ஸ் டப்பிங் பண்ண முடியும். ஏன்னா நைட்டு என்னால் வாய்ஸ் டப்பிங் பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நைட் வாய்ஸ் டப்பிங்க்கு. ரொம்ப நாள் பெஸ்ட் நிறைய எபிசோடுக்குள்ளே போவாங்க. வேணால் நம்மளுக்கு நம்ம எபிசோடில் இப்போ என்னென்னா நம்ம வாங்கிட்டாங்கன்னு முன்னாடி, அதாவது 78வது எபிசோடில் ஃபைட் பண்ணியிருந்தால் அந்த சீனை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு காட்டிக்கிருக்காங்க. அந்த எபிசோடில் வந்து இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம எபிசோட் ஆரம்பிப்போம். இப்போனா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே, அதாவது அந்த ஈவன் மாஸ்டர் இருக்காங்க, வந்து அவனோட மாஸ்டரை அவைக்கிறோம் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம நம்ம இங்கே இருக்கவங்களுக்குலாம் இது அடிச்சு என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இருக்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ நம்ம வாங்கிட்டாங்கன்னு எல்லா ஹீரோனி எல்லாருமே அவளோட மாஸ்டரோட எடிட் பண்ண நம்ம ஹீரோ அவரோட, அதாவது எப்போயாவது ஒரு தடவை ஆபத்தியான சுச்சுவேஷனில் இந்த சீல்டை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டாரு. அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டு அது லேசர் பீம் மாதிரி அட்டாக் பண்ணி நம்ம சீல்டை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திக்கிருக்கா நம்ம ஹீரோ. இங்கே நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் வைக்கிறார். அதாவது அந்த சீல்டோடு சேர்த்து ஒரு பஞ்ச் வச்சோடனே அது லேசர் பீம் மாதிரி அட்டாக் பண்ணி போகுது அந்த பொண்ணை அட்டாக் பண்ணோடனே மாசி ஜோல் டெஸ்ட் ஆகிட்டு திரும்பி அவள் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவா. நார்மல் நிலைமைக்கு வந்தாலும் திரும்பி அவளோட இன்னொரு மாசி ஜோல் அட்டாக் பண்ணுறான். அதாவது 3 தலை இருக்க ஒரு மாசி ஜோல், இது என்னன்னு தெரியல, இது டிராகன் பீம் இன்சான்னு தெரியல, அது ஒழுங்காக கிளியராக சொல்லலை. இந்த மாதிரி மனுஷன் அவங்க பண்ணிட்டு அவங்க எல்லாரும் செத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கத்துற சவுண்டு இங்கே இருக்க யாருனாலையும் தாக்க முடியாது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலையும் இதை தாக்க முடியாமல் நீங்கள் நின்றுக்கு இதெல்லாம் உன் தம்பி நாங்கள் கொல்லவே இல்லை, என் பிரதர் கொண்டதுக்கு உங்கள் எல்லாரையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. இல்லை, உன் தம்பி நாங்களாம் கொல்ல, உன் தம்பி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாரும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து ஃபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயின் ஃபியூஷன் பண்ண வரா. அதாவது நம்ம ஹீரோயின் ஃபியூஷன் பண்ணும்போது அந்த வெளிச்சம், அதாவது இந்த சன் மூன் வெளிச்சம் வந்து மற்ற எல்லா சவுண்டையும் கட் பண்ணிவிடுது. இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு மற்ற சந்தோஷம், ஃபியூஷன் பண்ணிட்டா இது என்ன இப்படி அந்த பொண்ணு பார்த்துக்கிருக்க. நம்ம ஹீரோட ஃபியூஷன் தான் தெரியும். நம்ம ஹீரோட ஃபியூஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபியூஷனு வேறு. நம்ம ஹீரோட உரை பண்ணி அதை சுழல ஆரம்பிச்சிடும். அந்த சுழல ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்க அந்த டிராகன் அப்படியே ஐஸ் கட்டியாக உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனோடனே இங்கே இருக்கா இதை வச்சு தான் முன்னாடி ஃபைட் பண்ணியிருப்பாங்க இதை அப்படின்னு நினச்சிருக்கா கிளானியல்ட்ரு. இப்படியே ஒரே பண்ணி அந்த டிராகனை இவரை டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவா. இதை டெஸ்ட்ராய் பண்ணோன்னா இந்த போட்டியில் வந்து டேங்க்லான் தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ராயல் கேப்பில் இவ்வளோ பார்த்து கொஞ்சம் காண்டில் இருக்கா. ஏன்னா திரும்பி டேங்க்லானே வெற்றி பெறுதே அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் காண்டில் இருக்கா. இங்கிட்டு கிங்கு அப்படியே கோதி அவரை பின்னாடி போக இங்கே இருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த மேட்ச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு வாரியாக பார்த்துட்டு போகிறோம் நம்ம ஹீரோயை. நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ ஒரு விதமாக பார்த்துட்டே போகிறான் நம்ம ஹீரோக்கு. என்னன்னு தெரியல, என்ன ஒரு ஏக்கமாக பார்க்குறா, என்னென்ன ஒரு முடியலை, இது என்னென்னு நம்மளுக்கு இன்னும் கிளியராக சொல்லலை. அப்படியே எங்கிட்ட அதை பார்த்துக்கிருக்கேன். எங்கிட்ட நம்ம ஹீரோ என்னென்னு நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம காலையில் அங்கே மேட்ச் பண்ணுறோம், நைட்டு இங்கே ஒரு மேட்ச் இருக்கான். 2 மேட்ச்சில் நம்ம வருஷமாக நமக்கு காசு கிடைக்கிது, வாங்க உங்களுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 58 ரவுண்ட் நடக்க போகுது. அதாவது ஒருத்தர் உயிருக்கு ஒருத்தர் உருவாக்குற ஆயுதத்தை வந்து அப்படியே நேருக்கு ஃபயர் பண்ணிக்கணும், உயிருக்கு உத்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே, இந்த பிளானுக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். இங்கே எல்லாரும் பிளான் ரெடி பண்ணுங்க, சரி நம்ம மேட்ச் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிற அரேஞ்ச் பண்ணிக்கிருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணிக்கிற அப்படியே நின்றுருக்கா. அரேஞ்ச் ரெடி பண்ணி சரி ஃபைட்டுக்கு தயாராக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ எல்லாரும் மெட்டல் தயார் பண்ணியிருக்கா. அதாவது எது டீமில் ஒருத்தவங்க நம்ம ஹீரோ டீம், அதாவது மெட்டல் தயார் பண்ணி அந்த ஃபைட் அரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ வந்து நின்றுருக்கா. அதே அங்கே இருக்க 48 காயின், அதாவது மொத்தமாக இந்த சேனல் வந்து நான் ஃபஸ்ட்டு 48 காயின் வச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அவரும் 2 பேர் ஃபயர் பண்ணிக்க. 2 பேர் ஃபயர்லேயும் நம்ம ஹீரோட புல்லட் வந்து துல்லியமாக ஃபயர் பண்ணுது. அதாவது அந்த எதிரில் அந்த புல்லட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு பின்னாடி போய் அட்டாக் பண்ணுது. இப்படி அட்டாக் பண்ணோன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான், நான் என்னோட ஃபயர் அட்டாக் வந்து உன்னைய ஃபயர் பண்ணிருந்துச்சுன்னா என்னோட புல்லட்டு நீ உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம வாங்கிட்டானு கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டான்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு ஹீரோனே இவர் நினச்சுன்னா சரி நம்ம இங்கேருந்து கிளம்பு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. அப்படி இங்கேருந்து போக அவன் ஃப்ரெண்டை பார்த்துருக்கா, அதாவது அவனை பார்த்துக்கா அந்த சீல்டு கேரக்டரை. அப்படியே ஒவ்வொரு மேட்சும் ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னோம். அப்படியே மேட்ச் ஆரம்பிச்சுக்கிட்டே போய்க்கிருக்க. இது ஒவ்வொரு மேட்ச் ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ டீம் தான் முன்னாடி லீடிங்கில் இருக்குது. எதிர் டீமில் வந்து லீடிங்கில் இல்லை. சன்ரைசர் வந்து தோற்றா ஒரு மேட்ச்சில் இருக்கனே இப்படியே லீடிங்கில் போயிட்டே இருக்க. இங்கிட்ட நெக்ஸ்ட்டில் அப்படியே பேசிக்கிருக்கா. அதாவது நாளைக்கு நடக்க போகிற இதில் காம்படிஷன் நம்ம செட் டீம் எப்படி ஜெயிச்சாகணும். சன்ரைசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிருக்காங்க போர்க்கிற மாதிரி. நம்ம எப்படி இந்த ஜெயிச்சாகணும், இதை தோற்றுட்டோம் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சர்க்கா டீச்சரு. சரி, ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னே இருக்கேன், அதாவது நான் ஒரு ஆள் நின்று எல்லா டீமையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இல்லை, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவா, டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே நெக்ஸ்ட்டில் கயிறு வந்து நடந்து போய்க்கிருக்கா. எப்படி நம்ம சொன்ன பிளான் நான் இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இப்படியே நெக்ஸ்ட்டில் நடந்து போயிருக்கோம். நம்ம கயிறு தான் நடந்துட்டேன், நான் எப்படி சர்க்கு டீமை இந்த போரில் ஜெயிக்க வைப்பேன், ஏன்னா
பல வருஷமாக நினச்சிருக்க செட் டீமோட பேரை நான் இது படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கையர் வந்து நினச்சிக்கிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் ஹீரோ ஒன்னாலே முடியும்னா என்னாலே முடியும் கண்டிப்பாக அப்படின்னு வாங்கி நினச்சிட்டு அப்படியே கிளம்பி போய்க்கிருக்கா. நெக்ஸ்ட்ல அதாவது நம்ம ஹீரோ செட் டீமுக்கும் அந்த சன்னிவர் ராயருக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி புது டீம் புது புது ஆளுகளை சேர்க்குறாங்க. சன்னிவர் ராயர் யாருன்னே தெரியல, புதுசு புதுசாக ஆளுகள் வர்றாங்க. இவங்க எவ்வளோ பல சலையெல்லாம் உள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம்லாம் எல்லாரும் பேசிக்கிருக்கேன். இங்கே நெக்ஸ்ட்னா நம்ம சன்னிவர் ராயெல்லாம் நம்ம செட் டீம் வந்து ஃபைட்டுக்கு தயாராக நம்ம வாங்கையர் வந்து நடந்ததுக்கா இவர் நடந்ததுக்கு ஃபைட்டுக்கு ஆரம்பம் சொல்லிட்டு 2 பேரும் மாத்துக்கட்டில் ஃபைட் பண்ணியிருக்கேன். 2 பேரும் மாத்துக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி ஸ்கில் வச்சுக்கிட்டு நம்ம வாங்கையர் வந்து சுற்றி லாக் பண்ணுறான். அதாவது சுற்றி லாக் பண்ணி நம்ம வாங்கையருக்கு எதிராக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெட்டல் மாதிரி தூக்கி போட்டு அதில் மொத்தமாக எலும்பு கூட வர வைக்கிறான். எலும்பு கூட வர வச்சு அவன் மொத்தமாக இருட்டாக்கி விட்டுறான். அந்த இடமே இருட்டானோட நம்ம நீ இன்னோட செத்த அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கேன். நம்ம வாங்கையரா இதை பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே நம்ம மாற்றி நம்ம வெப்பனை எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம வெப்பனை எடுத்துகிட்டு லைட் வெளிச்ச மாதிரி அதை கொண்டு வந்து மொத்தமாக அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். செயின் மாதிரி லாக் பண்ணிவிட்டு மொத்தமாக அவனை ஒரே அடியில் அட்டாக் பண்ணிடுறான். ஒரே அட்டாக் பண்ணிவிட்டு அவனோட மேட்ச் க்ளோஸ் ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் சீனில் இப்படி இது பேசிக்கிருக்கா. அதாவது வாங்கையர் தான் மொத்தம் லீடிங்கில் இருப்பாங்க, அவளோட பலசாலி தான் அவனை மாற்றி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி நம்ம வாங்கையரை மொத்தமாக நம்ம மேட்ச் ஜெயிக்கணும், நம்ம வந்து 7 லீடிங்கில் இருக்கோம், அவங்க என்ன 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம 1-1 ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றுக்கட்டில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. இவர் 2 பேரும் மாத்துக்கட்டில் திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒருத்தர் விட்டு கொடுக்காம அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அதாவது சன் கில்லிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக் வேண்டா, அதாவது சன் கில்லிங் ஸ்வாடுக்கு டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம வாங்கையரை அவனை அட்டாக் பண்ணிக்கிறான். இந்த அட்டாக்ல அவன் மாட்டிக்கிறான், ஏன்னா இந்த அட்டாக்ல அவன் மாட்டிக்கிட்டு எத்தனை பேரையை போட்டாலும் இந்த அட்டாக்ல அவன் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிற நம்ம டீம் பேசிக்கிட்டு இப்படியே ஒவ்வொரு வேறையாக உடச்சிக்கிட்டே போயிட்டு நம்ம வாங்கையரை வந்து அவனுக்கு கழுத்துக்கு நேராக அதாவது கத்திய மனையை வச்சு நின்றுக்கு இருக்கா. இதோட நீ தோல்வி ஒத்துக்கிறியா, எல்லாம் இதோட தோல்வி ஒத்துக்கிறியா அப்படின்னு அவன் வந்து சொல்லியிருக்கா. சரி இதோட மேட்ச் முடிஞ்சிச்சு, அதாவது இதோட மேட்ச் முடிஞ்சோடனே ஜெயிச்சிட்டிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து என்னோட பேரை நான் நிலையாட்டணும் அப்படின்னு வந்து இவன் பேசிக்கிருக்கேன். இவனோட நான் தோற்றதுக்கு திரும்பி உங்களோட பலசாலி ஆகி காட்டுவேன் அப்படின்னு வந்து அவன் பேசியிருக்கேன். மேடம் நான் போகிறேன் அடுத்த மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி அவன் நேற்று போகிற பிளான் படியே நடக்கட்டும், செர்க் டீமோட கொள்கையை அப்படியே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிப்போமா சொல்லி அவன் வந்து நின்றுக்கிருக்க. வாங்கையரும் அங்கே இவன் சன்னிவர் ராயர் இருக்கான். நம்ம இந்த டீமில் தோற்றுட்டா நம்ம வந்து செத்த போன மாதிரி நான் வந்துடுவேன், முன்னாடி சொன்னால் நாவும் இருக்கல உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். எனக்கு நாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே எனக்கு சின்ன 2 பேரும் அப்படியே வாங்கியிருந்தேன் லீடிங்லேயே வந்து சண்டை போட்டுருக்கான். இதோட என்னோட மேட்சை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்கள் இதுக்கு மேலே டீமாக சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன டீமாக சண்டை போடுறோன்னு சொல்லிட்டா. சரி ஓகே இது பரவாயில்ல, நம்ம டீமாக சண்டை போட்டாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம டீமில் வந்து 6 பேர் தான் இருக்கோம், அதாவது 7 பேரில் ஒருத்தர் வந்து கை உடஞ்சி போயிருக்கான். நம்ம 6 பேர் தான் இருக்கோம், 6 பேர் நினச்சி எப்படியாவது டீமை மழை எடுத்துக்கணும். என்ன கேப்டன் உங்களோட பவர் ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கையரை வந்து பவர் ரெக்கவர் பண்ண நினைக்கிறேன். வாங்க நீ நல்லா செயல்பட்ட அப்படின்னு வந்து எல்லோரும் பாராட்டிக்கிருக்கு. சரி ஓகே இப்படியே எல்லோரும் பாராட்டி இங்கே சில சன்னிவர் ராயல் தான் காட்டுறாங்க. சன்னிவர் ராயல் வந்து பிளான் பண்ணியிருக்கா எப்படியாவது வாங்கிற பவர் கொஞ்சம் வெளியே குறைச்சிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து மேட்ச் சண்டை போட்டுருக்கா, அதனால் அவர் பவர் குறைச்சி தான் இருக்கும். நீங்கள் இதில் தோற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உயிரை போயிடும், நீங்கள் செத்த படத்துக்கு மனித மாதிரி உருவாக்கிடுவேன் அப்படின்னு வந்து சன்னிவர் ராயல் வந்து அவன் சொல்லியிருப்பான் அந்த கிங்கே. இப்போ அதை சொல்ல அடிச்சுக்கிருக்கு. சரி ஓகே மேட்ச்சுக்கு தயாராகும் சொல்லிட்டு நம்ம வாங்கியர் டீமுக்கும் எதிர்க்க டீமுக்கும் சன்னிவர் ராயலுக்கும் ஃபைட் ஆரம்பிக்க போகுது. இதோட ஃபைட்டை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ஃபைட்டை எக்ஸாமின் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ், ஏன்னா நான் மார்னிங் தான் வாய்ஸ் டப்பிங் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு நைட்டு வாய்ஸ் டப்பிங் முடியாது. நைட்டு வாய்ஸ் டப்பிங் பண்ணினா வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் ப்ராப்ளம் வருது, அதனால தான் நைட்டு வாய்ஸ் டப்பிங் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் மார்னிங்கே டப்பிங் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.